இந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மின்சாரத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்துக்குது. அந்த அறிவிப்பை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக மத்திய அரசு தமிழக அரசுக்கிட்ட பல்வேறு வேலைவாய்ப்பு தகவலாம் வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த மின்சாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் கொடுக்குறாங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது மாதம் தான் முடியுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறது கல்வி தகுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. இந்த டிகிரி படிச்சிருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேர்காணல் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. எக்ஸாம் ஃபீஸ்லாம் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங்லேயே 60,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸு இதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி இந்த ஜாப் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் 38 மாவட்டத்தில். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2025 15 எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கரண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ராஜபாசான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அதுக்கு ரிலேட்டடான யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்திக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் அந்த ஜாப் எலிஜிபிள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹிந்திக்கோட ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சப்ஜெக்ட்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மீடியம் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்படி இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் மாஸ்டர் டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஃபுல் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் படிச்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை டெர்மினாலஜியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிந்தி அப்படி இல்லைனா டிரான்ஸ்லேட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் டு ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வைவா வெர்சா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC/ST கேண்டிடேட் 5 இயர்ஸும் OBC கேண்டிடேட் 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. BWBDயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் EWSல் SC/STயில் 15 இயர்ஸும் OBCயில் 13 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபா ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா SC/ST ஃபீமேலு எக்ஸர்வீஸ் மேலே BW இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z வரைக்கும் படித்து பாருங்கள். படித்து பார்த்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்து அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/4/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 7/5/2025 அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.